பாபுஜியின் புகழ் ஓங்குக. 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 ஐயா பாபுஜியின் புகழ் ஓங்குக. சொல்லு சார் அண்ணா சொல்லுப்பா நான் ஒரு நிமிஷம் அதிகமாக இங்கே வர இந்த சைடு வரதா பாபுஜி என்று அனைவராலும் அன்போடு போற்றப்படுகிற அழைக்கப்படுகிற ஐயா பாபு ஜெகஜீவன் ராம் அவர்களுடைய 117வது பிறந்த தினம். இன்றைக்கு மத்திய அமைச்சர் டாக்டர் என் முருகன் அவர்கள் இங்கே அவருக்கு மரியாதை செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. பிரதமர் அவருடைய வருகை அது குறித்த சில ஏற்பாடுகளாக அவர் இங்கே வருவதற்கு இல்லாமல் இன்றைக்கு என்னுடைய அரசனை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் நாகராஜ் அரசனுக்கு வந்திருக்கிற சாமி வழக்கமாக இந்த சிலையை உருவாக்கிய தலைவருக்கு ஒரு முன்னோடியாக இருந்த முசாமி அவருடைய தலைமையில் முன்னோடியாக இருந்தார். அவரும் தலைவர் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மலர் தூவி மரியாதை செய்திருக்கிறார். பாபுஜி அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்காக உழைத்த தலைவர், அனைத்து அரசியல் தலைவர்களாலும் போற்றப்படுகிற ஒரு தலைவர். எமர்ஜென்சி காலத்தில் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தாலும் கூட எமர்ஜென்சி காலத்தில் அதை எதிர்த்து குரல் கொடுத்த தலைவர் பாபுஜி அவர்கள். அவருடைய குரல் என்றும் ஓக வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தெரிவித்திருக்கிறேன். தலைவர் எல்லாரும் பேரையும் நீங்கள் சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நான் ஒரு மாநில துணைத் தலைவர், நான் எதையுமே கேள்விப்படலை. இது தேசிய தலைமையுடைய எங்கள் தலைவர். இப்போதைக்கு எங்கள் தலைவர் அண்ணாமலை. இன்றைக்கி அவர் தானே தலைவர் இருக்கார். அவர் தலைவர் இருக்கும்போதே நான் மற்ற இவர் ஒருவர் அவர் ஒரு பார்த்து சொல்ல முடியும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கமாக கிளை தலைவர், மண்டல் தலைவர், மாவட்ட தலைவர், மாநில தலைவர், தேசிய தலைவர் எல்லாம் தேர்வு செய்வதற்கு ஒரு முறை. நேற்றைக்கு எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு கோயம்புத்தூர். அவர் சொல்லியிருக்கிறாரு ரொம்ப தெளிவாக சார், போட்டிங்கிறதே இங்கே கிடையாது, ஒரு மனதாக தேர்வு செய்வார்கள், நான் இங்கே தான் இருப்பேன், எல்லா விஷயமும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நான் ஒன்று புதுசாக சொல்கிறேன் சார். இப்போ விருதுநகரில் பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி போஸ்டர் போட்டது என்னென்னா அதிமுக கட்குறிகளுக்கு பாஜக கூட்டணி போகக்கூடாது அப்படின்னு போஸ்டரே அது தெரியல. விருதுநகரில் யார் ஒட்டிக்கிட்டாங்கன்னு இளைஞர் இல்லை, அது இளைஞர் பாசறைன்னு இருக்கும். இளைஞர் பாசறைன்னே நம்ம போட முடியும். இளைஞர் அணின்னு வந்து பாசறைன்னு போட்டாலே வேறு கட்சிகள் தான் போகலாம். இளைஞர் அணி தான் அது பல பேருக்கு கூட்டணி உருவாக்கினாங்கிற மன கவலை இருக்குது தமிழ்நாட்டில். அதை திருப்பி தான் மற்றபடி எங்கள்
எங்கள் தலைவர் அண்ணாமலை நேற்றுக்கு தான் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் பொறுத்து. உங்களுடைய முகப்பற்றோட போட்டிருக்காங்க. காவேக்கா ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நீங்கள் புஷி ஆனந்த கூப்பிட்டு காவேக்கா பொதுச் செயலர், துணைத் தலைவராக சொல்லி பொதுச் செயலாளர் அவரை நீங்கள் இதை பற்றி கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு தெரியாது. நேற்று கேட்டபோது கூட ஏதோ ஒரு விளக்கம் சொல்லிட்டு அது இடத்த கடந்து தான் போகிறாங்க. ஒவ்வொரு சீர்திருத்த நடவடிக்கை எடுக்கும் போதும் எதிர்க்கட்சிகள் இந்திய நாட்டை சீர்குலைப்பதற்காக, இந்திய நாட்டின் முன்னேற்றத்தை தடுப்பதற்காக எதிர்க்கத்தான் செய்கிறார்கள். இதில் என்ன மாற்றம்? புதுசாக என்ன இருக்கிறாங்க? சிஏஏ கொண்டு வந்தோம், நம்ம இந்திய குடிமகனை தவிர வேறு யாரும் அனுமதி இல்லாமல் இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் கண்ணை மூடிட்டு எழுதிங்க. அமெரிக்காவில் சங்கிலி போட்டு அனுப்புகிறான், 18 நாடு மக்கள் அனுப்பிட்டு இருக்கா. நீங்கள் சிங்கப்பூர் நமக்கு சகோதர உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு நாடு, நம்ம தமிழ் மொழி அங்கே ஒரு ஆட்சி மொழியில் ஒன்றா இருக்கக்கூடிய நாடு, அங்கே ஒரு நாள் நீ விசா இல்லாமல் இருக்க முடியுமா? ஆனால் இந்தியாவில் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு தலைமறைவாக போலி அட்ரஸில் ஆதார் அட்டை வாங்கலாம், வாக்காளராக சேரலாம். மேற்கு வங்காளத்தில் அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. 300% 8 மாவட்டத்தில் மக்கள் தொகை கூடி இருக்கு இந்த 20 வருஷத்தில். எப்படி சாத்தியம்? ஒரு 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 சகோதரி 10 மாதத்துக்கு பதிலாக 1 மாதத்துக்கு ஒரு குழந்தை பார்த்தா கூட அவ்வளோ ஜனத்துக்கு கூடாது. எப்படி அங்கே உள்ள அவ்வளோ ஜனத்தை வந்துச்சு? இதை கேள்வி கேட்டு இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு, நம்ம நாட்டை முன்னேற்றத்திற்கு, நம்ம நாட்டை 15 கோடி 16 கோடி இருக்க குட்டி நாடா 140 கோடி மக்களை காப்பாற்ற வேண்டாமா? வாழ்வாதாரம் மட்டும் இல்லை, பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குல்ல. இங்கே வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சட்டம் கொண்டு வந்தால் சிஏ எதிர்ப்போம். 58,000 பேர் செத்துருக்காங்க காஷ்மீரில் பயங்கரவாதத்தினால. அந்த 370 தான் இந்த பயங்கரவாதத்தை தடுக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்குது. அதை நீக்கணுங்கிறது பாஜகவுடைய கொள்கை. அதை நீக்கலாம் கட்ட முடியுங்க. டிமானிட்டைசேஷன் 19 லட்சம் கோடி கருப்பு பணம் திரும்பி உள்ளே வந்திருக்கு. அந்த டிமானிட்டைசேஷன் என்ன சொன்னாங்க? பணத்தை யாருக்காவது செல்லாதுன்னு சொன்னாங்களா? உன்கிட்ட இருக்க பணத்தை கொடுத்துட்டு புது நோட்டு வாங்கிக்க. அது பணம் மாற்று திட்டம் தான், பணம் செல்லாத திட்டம் கிடையாது. அதை கொண்டு வந்தால் நீங்கள் எதிர்ப்பீங்க. நீட்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்தியாவில் நடக்குது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்ததில் உன்னரமாவுக்கு ரொம்ப பெருமை இருக்குது. நம்ம பொருளாதார மேதை சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி நளினி அம்மாவுக்கும் அதுக்கு ஆதரவு இருக்குது. அது ஸ்டாலின் அவர்கள் அவங்ககிட்ட கேட்கலாம், எப்படி நீங்கள் இந்த தடையை வாங்கினீங்க, நீட்டை நடத்தி ஆகணும், எப்படி உத்தரவு வாங்கினீங்கன்னு கேட்கலாம். அதை போய் பேசுறதில்ல. தீர்மானம் ஜிஎஸ்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2017-18 34,000 கோடி நீங்கள் ஊடகங்களில் கொண்டு போகணும். இன்றைக்கி நமக்கு நேரடி அந்த வரி வருவாய் ஜிஎஸ்டிக்கு பிறகு 58,300 கோடி. உடனே அதே எழுத்து ஒரு தீர்மானம் போடுவீங்க. உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. வக்ஃபு சட்டம் என்ன சொல்லுது? வக்ஃபு சட்டம் இஸ்லாமியருக்கு எதிரானது இல்லை. நேற்றைக்கு பாருங்கள், நார்த்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் பட்டாசு கொளுத்தி கொண்டாடி வரவேற்றிருக்க வீடியோலாம் வந்துட்டு இருக்கு. நீங்கள் பாருங்கள். தமிழ்நாடு அரசியல்வாதிகள் இதையும் ஒரு மதசார்பான அரசியலை கொண்டு போடுகிறதுக்காக திட்டமிட்டு சரி பண்ணி வக்ஃபுங்கிறது, வக்ஃபு வாரியத்துக்கு சொந்த நிலங்கள் இருக்கிறது. ஆமாம், இருக்கு. எவ்வளவு நிலங்கள் இருக்குது? இந்தியாவில் இராணுவத்துக்கு அடுத்தபடியாக ரயில்வேக்கு அதிக இடம் இருக்குது. ரயில்வேனா தண்டவாளம் ஓடுற தண்டவாளம் உட்பட அதற்கடுத்து வக்ஃபுக்கு அதிக இடங்கள் இருக்குது. 8,00,000 ஏக்கர் வரைக்கும் இருக்குது. இருக்கா? ரைட்டு. இந்த 8,00,000 ஏக்கருக்கு ஏதாவது கேஸ் இருக்குதா? அதை தீர்த்துருவோம். திருப்பி புதுசாக கேஸ் உருவாகக்கூடாது. இன்றைக்கி சென்னை மாவட்டத்தில் வக்ஃபு வாரியத்துக்கு 840 ஏக்கர் இருக்குது, இந்தந்த இடத்துல இருக்குது, இந்தந்த இடத்துல இருக்குது, இந்தந்த அளவில் இருக்குது, இந்தந்த சர்வே நம்பரில் இருக்குன்னு சென்னை மாவட்ட கலெக்டர்கிட்ட ஒரு கணக்கு வைக்கிறது நல்லதாக கேட்கலாம். அவங்களும் வேறு இடத்த சொல்ல முடியாது, வேற ஆட்களும் வக்ஃபு இடம் எங்கள் இடம்னு சொல்ல முடியாது. இப்படி ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்தால் அதை போய் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் சொன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி புரியாத தன்மை தான் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு மதவாத அரசியலை திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் செய்கிறாங்க. இதெடுத்தாலும் மதத்தை 2 மதத்தினருக்குள்ள மனக்கசப்பை உருவாக்குறது திட்டமிட்டு செயல்படுறாங்க. இந்து ஆன்மீக பழக்க வழக்கங்களை கிண்டல் கேலி பண்ணுறாங்க. ஆராசா முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா 90% இந்துக்கள் திமுகவில் இருக்காங்க, திமுகவினரில் 90% இந்துக்கள் இருக்காங்கன்னு முதலமைச்சர் சொல்கிறார். ஆராசா நீ பொட்டு வைக்காத, விபூதி வைக்காத, உன் கொள்கைக்கே நீ எதிரி, நீ உருப்பிட மாட்டேன்னு சொல்லி அவர் திட்டுறாரு.
இப்படி எதை பார்த்தாலும் மதமே செஞ்சு அரசியல் செய்து ஒரு சிறுபான்மையினர் மக்களுடைய ஓட்டு வாங்கினதுக்காக சிறுபான்மையினர் மக்களை ஏமாற்றி மோசடி செய்கிற கூட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணுது. இந்தியா பூரா இன்னும் 100 வருஷம் 1000 வருஷம் ஆனாலும் இந்த சட்டம் மசூஸில் வந்திருக்கிறதுனால வக்ஃபு வாரிய சொத்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த வக்ஃபு வாரிய சொத்துக்களில் கிடைக்கிற வருவாய் ஏழை எளிய முஸ்லீம் மக்களுக்கு போய் சேருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுதான் இஸ்லாமிய வச்சா அது வட இங்கே தான் திமுக மாதிரி தலைவர்கள் உடனே சட்ட மசோதா கொண்டு வருவீங்க. பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய பிறகு மசோதா நிறைவேற்றி குப்பையில் தான் போடணும். அது கூட தெரியாமல் நீங்கள் மசோதா போட்டுருக்கீங்க. பாராளுமன்றத்தில் 2 அவையிலையும் ஒரு சட்ட மசோதா கொண்டு வரீங்க, அதை எழுத்துக்க கொண்டு வந்து உடனே தீர்மானம் போடுறீங்க. நீட்டு விளக்கன்னு சொல்லி ஜனாதிபதியை தூக்கி திருப்பி அனுப்பிட்டாங்க. அம்மா இது உச்சநீதிமன்றத்தில் இருக்குது, இதை போய் நான் எப்படி பண்ண முடியும், இந்தியா பூரா நடக்குது சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே 9ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் வச்சு மறுபடியும் ட்ராமா பண்ண போகிறீங்க. எல்லாம் ட்ராமா தானே தம்பி. உங்களை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பயன் கிடைக்கணுங்கிறது தான் அந்த வக்ஃபு மசோதா.